Hello everyone, welcome to our channel. So இது பார்த்தீங்கன்னா practice test 4 கான schedule. practice test 4 என்னைக்கு நடக்க போகுது? 23ஆம் தேதி நடக்க போகுது. ஓகேவா? 3 நாள் 4 நாள் கேப்ல டெஸ்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. நீங்க ஆல்ரெடி படிச்ச சாப்டர் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே நேரத்தில் என்ன பண்ணணும்? புது சாப்டர் படிச்சு போய்கிட்டே தான் இருக்கணும். இப்போ எங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். டெஸ்ட்டுக்கு அவங்க தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. டெய்லி கிளாஸ் ஆஸ் யூஷுவலாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஓகே, இது 23ஆம் தேதி நடக்க போகிற டெஸ்ட். ஃபிசிக்ஸில் சிலபஸ் என்ன நல்லா பாரு. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட், மோஷன் இன் 1D. இப்போ தான் பேசிக் மேத்ஸ்ல தாண்டி நம்ம எங்கே வந்திருக்கோம்? யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் அண்ட் மோஷன் இன் 1D. யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் முன்னாடி எழுதியிருப்பீங்க. இப்போ எந்த லெசன் புதுசாக வருது? மோஷன் இன் 1D புதுசாக வருது. அப்போ என்ன ஆகுது? ஆல்ரெடி படித்தது ரிவைஸ் ஆன மாதிரியே இருக்குது, புது லெசனும் படிக்கிற மாதிரி இருக்கும். கெமிஸ்ட்ரியில் பார், சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரியோட சேர்த்து எந்த லெசன் வந்துருச்சு? ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து விட்டது. ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பெரிய லெசன் சொல்லுவாங்க. எஸ், பெரிய லெசன் தான். கான்செப்சுவலி ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லுவாங்க. மேபி இருக்கலாம். ஆனால் புரிஞ்சுக்கிட்டேன்னா இது போல ஈஸியான லெசன் கிடையவே கிடையாது. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் வரப்போகுது. அண்ட் எஸ், ஸ்டூடெண்ட்ஸோட மார்க் தேர்ட் டெஸ்ட்டில் இம்ப்ரூவும் ஆயிருக்கு. வெரி குட். ஸோ இது பாரு, பயாலஜியில் இதான் உங்களோட லெசன். பயாலஜியில் இந்த 3 லெசன் இருக்க போகுது. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியில் சேர்த்தா 4 லெசன் இருக்க போகுது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லபடியாக டெஸ்ட் கொடுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்நேரத்துக்கு வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கான சொல்யூஷன் வீடியோ அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக இல்லையா? ஸோ அது வந்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோ. உங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுனாலும் நீங்கள் பேசலாம், கேட்கலாம். ஓகே, ஸோ டெஸ்ட்டுக்கு நல்லபடியாக படிச்சுட்டு டெஸ்ட்டை நல்லபடியாக எழுதுங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.